ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழருடைய கப்பல் கலையை தான் வந்துட்டு இந்த பாடத்தில் வந்து நம்ம பார்க்குறோம். தமிழரோட கப்பல் கலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுட்டு நம்ம வந்துட்டு தமிழர் வந்துட்டு பயணம் செய்கிறதுல வந்து ரொம்ப விருப்பமாக இருந்தாங்க. அப்போ வந்துட்டு என்னென்னா எதன் வழியாக வந்துட்டு பயணம் செய்வாங்கன்னா தரைவழி வணிகம் பயணம், அடுத்து நீர்வழி பயணம், வான்வழி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக வந்துட்டு அவங்க வந்து பயணம் செஞ்சாங்க. நீர்வழி பயணத்தை வந்துட்டு உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம். அப்போ 3 டைப்பு, இது 2 டைப்பு. இந்த மாதிரி வந்துட்டு பயணங்களை வந்து பிரிக்கிறாங்க. தொல்காப்பியத்தில் வந்து என்ன கடல்வழி பயணத்தை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி வந்து என்ன கூறப்படுது. அடுத்து வந்து என்னென்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் எதை பற்றிலாம் வந்துட்டு கடல் வணிகம் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியத்தில் வந்து முன்னீர் வழக்கம். அடுத்து வந்துட்டு திருக்குறளில் ஒன்று சொல்லியிருக்காங்க, கடலோடு கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா கடலில் தான் வந்துட்டு கப்பல் ஓட முடியும், தரையில் தான் வந்துட்டு தேர் ஓட முடியும். அதை விட்டுட்டு வந்துட்டு கடலில் வந்துட்டு தேர் ஓட முடியாது, தரையில் வந்துட்டு கப்பல் ஓட முடியாது அப்படிங்கிறத தான் வந்துட்டு இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கடலை பற்றி சொல்லப்பட்ட ஒரு குறளாக வந்துட்டு இது கருதப்படுது. அடுத்து வந்து நம்மளுடைய பூம்புகார் நகரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த துறைமுகத்தில் வந்துட்டு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வந்து பட்டினப்பாலை வந்து குறிப்பிடுது. அடுத்து வந்து உலக கிளந்தன உரிகெழு வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அகநானூறு வந்துட்டு குறிப்பிடுது. இது வந்து என்ன பெரிய கப்பலை வந்துட்டு குறிப்பிடக்கூடியதாக வந்துட்டு சொல்லப்படும். அவ்வளோ பெருசாக இருக்குது, அழகு மிகுந்ததாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை வந்து சொல்லியிருப்பாங்க. உலக அளவுக்கு வந்துட்டு பெரிய கப்பலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அகநானூரில் குறிப்பிட்ட ஒரு இதை வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்து 18 அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருங்கலம் தளியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன 18 வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே விஷயத்தை தான் வந்து அந்த கப்பல் வந்துட்டு பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற ஒரு நிகண்டு நூலில் வந்துட்டு பல வகையான கப்பல் பெயர்கள் வந்துட்டு குறிப்பிடப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கப்பலில் பற்றின வந்துட்டு விஷயங்கள் வந்துட்டு எந்தெந்த நூல்களில் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்தோம். அடுத்து நீர்வழி பயண தொடக்கம். நீர்வழி பயணம் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன கட்டு மரங்களை தான் வந்து பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மரங்களை வந்துட்டு குடஞ்சி அதை வந்து தோணியாக பயன்படுத்தணும். இந்த மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜாக வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்துச்சு அப்படிங்கிறாங்க. தமிழர்கள் வந்துட்டு தோணி, ஓடம், படகு, புனை, அடுத்து மிதவை, அடுத்து தெப்பம் இப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா சிறிய நீர்நிலை வந்து கடக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. அதே பெரிய நீர்நிலைகளை வந்து கடக்கணும் அப்படின்னா வந்துட்டு என்ன களம், வங்கம், நாவாய் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு உள்ள கப்பல்கள், அதை வந்து பயன்படுத்தி வந்துட்டு பொருட்களை வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே ஒரு பாக்ஸில் சொல்லியிருக்காங்க, நியூசிலாந்து நாட்டில் வந்து வெல்லிங்டன் அப்படிங்கிற அருங்காட்சியகத்தில் வந்துட்டு நம்ம தமிழருடைய வந்துட்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி வந்து அங்கே வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமாக வந்துட்டு என்ன நம்மளுக்கு வந்து புலப்படுது அப்படின்னு பார்க்கும்போதுட்டு ராஜராஜ சோழன், அடுத்து ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் வந்துட்டு கப்பற்படை மூலயமா வந்துட்டு பல நாடுகளை வந்துட்டு போய் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ தமிழர்கள் வந்துட்டு என்னன்னா அயல் நாடுகளுக்கு வந்துட்டு கப்பலில் வந்து சென்றாங்க, அங்கே வந்துட்டு போர்லாம் வந்து நடத்துனாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸில். இதுதான் அந்த மணி. அடுத்து வந்து கப்பல் கட்டும் கலையை சொல்லியிருக்காங்க. கப்பல் கட்டும் கலைஞரை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கம்மியர்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு மணிமேகலை நூல் வந்து குறிப்பிடுது. களஞ்சை கம்மியர் வருகென கூவுய் அப்படிங்கிற காதை வந்துட்டு 25வது காதையில் வந்துட்டு மணிமேகலை அடிகளில் வந்துட்டு இது வந்து குறிப்பிடப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கப்பல் கட்டுற விதம் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு அது வந்து எந்தெந்த மரத்தில் வந்து பண்ணுவாங்க, எப்படிலாம் பண்ணுவாங்கங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. நீள்மட்ட வைப்பிற்கு வந்து ஏற்ற மாதிரி இலுப்பை மரம், இல்லைனா புன்னை மரம், நாவல் மரம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க. இந்த சைடில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பக்க பகுதிகளுக்கு வந்துட்டு என்ன தேக்கு மரங்களையும் வெண்தேக்கு மரங்களை வந்துட்டு பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு இது அதனோட நிறத்தை கொண்டு மரத்தோட தன்மையை வந்துட்டு பிரிப்பாங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பயன்படுத்தலாம், அந்த மாதிரி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பிரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. கண்ணடை என்பது வந்து இளைத்த மரத்தில் வந்து காணப்படும் உருவங்களை தான் வந்து கண்ணடைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு சுழியாக இருக்கும் பார்த்திங்களா மரம், அந்த மரத்தெல்லாம் வந்துட்டு பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீளம், அகலம், உயரம் அதெல்லாம் வந்து கணக்கிட்டு சரியாக வந்துட்டு கப்பலை வந்துட்டு உருவாக்குவாங்க. இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா தச்சு முலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீட்டல் அளவையால் வந்து கணக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கணக்கிட்டு கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு எது பயன்படுத்துனா தச்சு முலாம் அப்படிங்கிறது பயன்படுது. அடுத்து வந்து யானை, குதிரை, அன்னம் இதனோட தலைப்பகுதியை மட்டும் வந்துட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி சைடு தெரிகிற மாதிரி கப்பல்கள்லாம் வந்துட்டு வடிவமைச்சிருப்பாங்க. அதை வந்து கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்லாம் வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு நம்மளுடைய அந்த
கப்பல் வந்து செய்யும் போதுட்டு அந்த மரப்பலகைகளை வந்துட்டு ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போதெல்லாம் வந்துட்டு தேங்காய் நார், பஞ்சு இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு இறுக்கி வந்துட்டு அதை வந்து ஆணிகளை வச்சு அரைவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து சுண்ணாம்பையும் சணலையும் சேர்த்து நல்லா அரைச்சிருவாங்க. அரைச்சிட்டு அதில் வந்துட்டு என்னன்னா எண்ணெயை வந்து சேர்த்து கப்பலோட அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு பூசிடுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்துன்னா கப்பல் வந்துட்டு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் வந்து உருவாக்கப்பட்டனால இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர் வந்துட்டு நம்மளுடைய கடற் கப்பல்கள்லாம் வந்து உருவாக்குறத பார்த்து வந்துன்னா வியந்து வந்து பாராட்டியிருப்பார். எந்த நாட்டை சேர்ந்தவர்னா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அடுத்து வந்து என்னென்னா இந்த ஆணிகள்லாம் வந்துட்டு இரும்பு ஆணிகள்லாம் நம்ம வந்து கப்பலை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா வந்துட்டு துருப்பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக மரத்தாலான ஆணிகளே வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்துன்னா தொகுதி அப்படிங்கிற வந்து பேர் வந்து சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து பாய்மர கப்பல்கள் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு காற்றோட உதவியால் வர்றது தான் வந்துட்டு பாய்மர கப்பல். அதை வந்து பாய்மரத்தை வந்து கட்டி விட்டோம்னா போதும், அது வந்துட்டு அந்த காற்று எந்த திசையை நோக்கி செலுத்தப்படுதோ அந்த திசையிலே வந்துட்டு கப்பல் வந்துட்டு வந்து சேர்ந்துடும். அப்போ வந்துட்டு என்ன பாய்மர கப்பல் வந்து காற்றோட உதவியோட வந்துட்டு வந்துச்சு. அதுக்கு வந்து பெரிய பாய்மரம், திரிக்கைட்டி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பாய்மரங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அதை வந்து கட்டுறதுக்கான கயிறுகள்லாம் வந்துட்டு அஞ்சான் கயிறு, அடுத்து தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கு கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா ஒரு சில கயிறுகள்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இங்கே ஒரு பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா ஆங்கிலேயர் வந்துன்னா கட்டிய கப்பல்கள் வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துட்டு பழுது பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழர்களுடைய கப்பலில் வந்துட்டு பழுது பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு 50 ஆண்டுகளுக்கு ஒரு டைம் வந்துன்னா பழுது பார்த்தாலே போதும். பார்க்க வேண்டிய அவசியம் 50 ஆண்டுகளுக்கு ஆனாலும் கூட பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்துன்னா 12 வருஷம், நம்மளுக்கு வந்து 50 ஆண்டு ஆனாலும் வந்துட்டு பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா வாக்கர் அப்படிங்கிறவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. கப்பலில் வந்துட்டு என்ன பழுது ஏற்படும் போது வந்துட்டு அதை வந்துட்டு மரப்பீசினை வந்து கொண்டு வந்துட்டு அதை வந்து சரி செய்வாங்க அப்படின்னு சொல்லி வந்து எது குறிப்பிடுது அப்படின்னா வந்து பரிபாடல் வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கப்பலுடைய வந்துட்டு உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முதன்மையான உறுப்புகள் இருக்கும். அதை வந்து எறா அப்படின்னு சொல்லுவாங்க, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கானு, நங்கூரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா ஒரு சில உறுப்புகளை வந்து சொல்கிறாங்க. எறா அப்படிங்கிறது வந்துன்னா முதன்மை உறுப்பாக கருதப்படுது. பருமல் அப்படிங்கிறது வந்து குறுக்கு மரத்தை தான் வந்து பருமல்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்ன சுக்கான் அப்படின்னா வந்துன்னா உரிய திசையில் திருப்பக்கூடிய முதன்மையான கருவியாக கருதப்படுது. சுக்கா இங்கிட்டு திருப்பிடா, சுக்கா அங்கிட்டு திருப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு திருப்ப சொல்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன கப்பல் வந்து நிலையாக வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கணும் அப்படின்னா வந்து நங்கூரம் போட்டு வச்சோம்னா தான் நிற்கும். அதனால வந்துட்டு நங்கூரம் அப்படிங்கிறது நிலையாக நிற்கிறதுக்கு பயன்படுது. சமுக்கு அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த கருவியை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கப்பல் சாத்திரம் அப்படிங்கிற நூல் வந்து குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கப்பல் சாத்திரம் நூல் வந்து எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா வந்து சமுக்கு அப்படிங்கிற ஒரு கருவியை பற்றி குறிப்பிடுது. அடுத்து காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி வந்துட்டு கருவியாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுக்கை வந்து குறிப்பிடுறாங்க. அந்த கப்பலை வந்து ஓட்டுவாங்கள்ல அவங்கள வந்து மாலுமி, மீக்காமன், நீக்கான், கப்பலோட்டி இந்த மாதிரிலாம் வந்து பெயரிட்டு குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கப்பலை செலுத்தும் முறை அப்படின்னு பார்க்கும்போதுட்டு எந்த திசை நோக்கி வந்து காற்று வீசுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு கப்பலை செலுத்தினோம்னா கரெக்டாக அந்த திசையை நோக்கி போயிடலாம் அப்படிங்கிறத ஒரு பாடல் வரியில் கொடுத்துருக்காங்க. புறப்பாடலாக வெண்ணிக்குயத்தியார் எழுதுனதை கொடுத்துருக்காங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா ஒரு பாடலில் வந்துட்டு இந்த கப்பல் வந்துட்டு காற்றோட திசை கொண்டு வந்துன்னா போகிறத வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு அந்த தோணி வந்துட்டு மரத்தை வந்து குடைந்து எடுத்து கட்டப்பட்டது. சின்னது வந்துட்டு தோணி, கீழே உள்ளது வந்துன்னா பெரிய கப்பலை வந்து நாவாய் அந்த மாதிரி உள்ளதை குறிப்பிட்றாங்க. கலங்கரை விளக்கம் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா உயரமான ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அது மேலே வந்துட்டு ஒளி வீசும். அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த திசையை நோக்கி இந்த போக முடியும். அதை குறிப்பிட்றாங்க. களம்னா வந்துட்டு கப்பல்னும், கரைதல் அப்படின்னா வந்து அழைத்தல். அப்போ வந்து கப்பலை வந்து அழைக்கும் விளக்காக வந்து இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. தோணி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு பெரிய கப்பலில் வந்துட்டு பொருட்கள்லாம் கொண்டு வருவாங்களா அதை வந்துட்டு சின்ன கப்பலான அந்த தோணியில் வந்துட்டு எடுத்து வந்து
கொண்டு வந்து கரையில் சேர்ப்பாங்க. அதை இங்கே கொடுத்துருக்காங்க. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்குந்து அப்படின்னு சொல்லி புறப்பாடல் ஒன்றில் வந்து குறிப்பிடப்பட்டதை வந்துட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன, ஆமைகள் வந்து இனப்பெருக்கத்துக்காக வந்துட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு ட்ராவல் பண்ணி போய் வந்துட்டு இனப்பெருக்கம் செய்யுங்க. அதை வந்துட்டு செயற்கை நுண்ணறிவு மூலம் பார்க்கும்போதுட்டு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த ஆய்வு செயற்கைக்கோள் மூலமாக ஆய்வு செஞ்சது மூலயமா பழந்தமிழரும் வந்துட்டு அதே வழியை வந்து பின்பற்றி தான் வந்துட்டு நிறைய நாடுகளுக்கு போயிருக்காங்க. அப்போ வந்துட்டு பழந்தமிழர்கள் வந்து ஆமையை வந்து வழிகாட்டியாக வந்து கொண்டு நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்கங்கிறத வந்துட்டு இங்கே வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1 மார்க்கு. தமிழர்களுடைய சிறிய நீர்நிலைகளை வந்து கடக்க பயன்படுத்துவது வந்து என்னென்னா ஓடம் அப்படிங்கிறாங்க. களம், வங்கம், நாவாயெல்லாம் இதை வந்து பெரிய கப்பல்களை வந்து குறிக்கக்கூடியது. ஓடம்ங்கிறது வந்துட்டு சின்னது. தொல்காப்பியம் வந்து கடற்பயணத்தை வந்து டேஸ் வழக்கம் சொல்லுது அப்படின்னா வந்து முன்னீர் வழக்கம் சொல்லுது. கப்பலை வந்துட்டு உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுத்தும் கருவி வந்துட்டு சுக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணியை வந்து தொகுதின்னு சொல்லுவாங்க. கப்பல் ஒரு இடத்துல வந்து நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இளைத்த மரத்தில் வந்து காணப்படும் உருவங்களை வந்து கண்ணடைன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அடுத்து பொறுத்துக்க. எறா அப்படிங்கிறது அடிமரம், பருமல் அப்படிங்கிறது வந்து குறுக்கு மரம், மீக்கான் அப்படிங்கிறது வந்துட்டு கப்பலை வந்துட்டு செலுத்துபவரை சொல்லுவாங்க. காந்த ஊசி அப்படிங்கிறது வந்துன்னா திசை காட்டும் கருவியை தான் காந்த ஊசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.